ஹாய் மோக்ஷா, ஹவ் ஆர் யூ? இன்னைக்கு நம்ம திவ்யதேசம் சீரியஸில் ஒரு புது கோவில் பார்க்க போகிறோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற கோவில் 17வது திவ்யதேசம், தட் இஸ் 17th திவ்யதேசம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற கோவில் பேர் திருவெள்ளியங்குடி. ஐ ரிப்பீட், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற கோவில் பேர் திருவெள்ளியங்குடி. இந்த ஊருக்கு சுக்ரக்ஷேத்திரம் அப்படின்னு ஒரு பியூட்டிஃபுல் நேம் இருக்குது. எதனால் இந்த பேர்லாம் அப்படிங்கிறத பின்னாடி ஃப்யூச்சரில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த கோவிலில் இருக்கிற உமாச்சி பேர் கோலவில்லி ராமர். கோலவில்லி ராமர். இவருக்கு இன்னொரு பேரும் இருக்குது, க்ஷீராப்திநாதன். அதாவது க்ஷீராப்தினா பார்க்கடல். பார்க்கடல் எப்படி படுத்துன்னு இருக்காரோ அதே மாதிரி இங்கேயும் படுத்துன்னு இருக்கிறதுனால இவருக்கு க்ஷீராப்திநாதன் பேர். புஜங்க சேனம், கை அழகாக தலைக்கு வச்சுட்டு இன்னொரு கையை ரிலாக்ஸ்டாக நம்ம தொடை மேலே வச்சுட்டு இடுப்பு மேலே வச்சுட்டு ஹாப்பியாக படுத்துட்டு இருப்பார் க்ஷீராப்தி நாதன். முன்னாடி உற்சவர் இருப்பார் இல்லையா, அவருக்கு பியூட்டிஃபுல் திருநாமம். அவரோட பேர் சொன்னால் ரொம்ப ஆச்சரியப்படுவேன். அவரோட பேர் ஸ்ருங்கார சுந்தரர். ஐ ரிப்பீட், ஸ்ருங்கார சுந்தரர். அதாவது ரொம்ப அழகாக இருப்பாராம் ஒன்று. இன்னொன்று ரொம்ப அழகு பண்ணிக்கிறதுக்கு அவருக்கு ரொம்ப பிடிக்குமா, ஸ்ருங்கார சுந்தரர். அவருக்கு இன்னொரு பேர் கூட உண்டு, சத்துர் யுகம் கண்ட பெருமாள். அப்படின்னா இந்த கோவில் எவ்வளோ ஓல்டுன்னு நமக்கு தெரியும். சத்துர் யுகம் கண்ட பெருமாள். இந்த கோவிலை பற்றின ஸ்கிரிப்சர்ஸ் எல்லாம் பிரம்மாண்ட புராணத்துலேயும் விஷ்ணு புராணத்துலையும் இருக்குன்னா இந்த கோவில் எவ்வளோ ஓல்டுன்னு உனக்கு தெரியும். சத்துர் யுகம்னு சொல்லிட்டோம் இல்லையா, கிருத்த யுகம், திரேதாயுகம், துவாபர யுகம், கலியுகம் அப்படின்னு சொல்லியாச்சு இல்லையா. அப்போ என்னடா ப்ரூஃப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிருத்த யுகத்தில் இந்த கோவில் இருக்கிற ஏரியா பேர், இந்த திருவள்ளியங்குடி ஏரியா பேர் பிரம்மபுத்திரம் அப்படின்னு பேரும். அதாவது கிருத்த யுகத்தில் இந்த ஏரியா பேர் பிரம்மபுத்திரம்னா, திரேதா யுகத்தில் பராசரம் அப்படின்னு பேரும், துவாபர யுகத்தில் சைந்திரிய க்ஷேத்திரம் அப்படின்னும், கலியுகத்தில் அதாவது இப்போ பார்கவபுரம் அப்படின்னு பேர். இந்த கோவில் இருக்கிற தாயார் இஸ் ஆல்சோ வெரி பியூட்டிஃபுல். தாயார் பேர் மரகத வல்லி. தாயார் பேர் மரகத வல்லி. ஸோ பெருமாள் பேர் பார்த்தாச்சு, ஊர் பேர் பார்த்தாச்சு, பெருமாள் பேர் பார்த்தாச்சு, தாயார் பேர் பார்த்தாச்சு. இந்த கோவிலோட ஸ்தல விருட்சம் ரொம்ப யுனிக்கான ட்ரீ. என்னன்னா செவ்வாழை. வாழைப்பழம் உனக்கு தெரியும், தோல் சேப்பாக இருந்துச்சுன்னா செவ்வாழை. அந்த செவ்வாழை மரம் தான் இந்த கோவிலோட ஸ்தல விருட்சம். யுகமாக அந்த செவ்வாழை அந்த இடத்துல இருக்குது. இதில் என்ன பியூட்டி என்னென்னா, யூஸ்வலாக செடி மரம்லாம் மண்ணில் தானே வரும். அங்கே பெருமாள் கோவில் சுற்றி பெருமாளோட பிரகாரத்திலேயே தட் இஸ் நார்தன் சைடு அந்த பிரகாரத்தில் ஸ்டோன் கீழே கருங்கல் இருக்கு இல்லையா, அதுலேருந்து முளைச்சி வந்திருக்கு இந்த செவ்வாழை. இன்னைக்கு நீ போனால் கூட இந்த செவ்வாழை மரத்தை பார்க்கலாம். அது வருஷத்துக்கு ஒரு தடவை ஒரு தார் போடும். அதுக்கப்புறம் அதுலேருந்து வர்ற சிங்கம், அதுலேருந்து குட்டி குட்டியாக யுகமாக இந்த செவ்வாழை மரம் இங்கே இருக்கிறதா ஒரு செய். அடுத்தது இந்த கோவிலோட விமானம். இந்த கோவிலோட விமானத்தோட பேர் புஷ்கலா வர்த்தக விமானம் அப்படின்னு பேர். இந்த கோவிலுக்கு நிறைய புஷ்கரணி இருக்கு. டு பி ப்ரிசைஸ் 4 புஷ்கரணி இருக்கு. அந்த 4 புஷ்கரணியோட பேர் என்னன்னா, ஒன்று பரசுராம தீர்த்தம், அடுத்தது சுக்ர தீர்த்தம், இந்திர தீர்த்தம், பிரம்ம தீர்த்தம் அப்படின்னா இந்த கோவிலுக்கு நிறைய புஷ்கரணி. அப்புறம் இந்த கோவிலோட ரொம்ப ஒரு யுனிக்கான ஃபீச்சர் என்னன்னா, தெர் ஆர் அபவுட் 108 திவ்யதேசம்ஸ். 108 திவ்யதேசங்கள் இருக்குன்னு நமக்கு தெரியும். அது ஏர்த்தில் 106, பரமபதம் பார்க்கடல் 107, 108ன்னு நமக்கு தெரியும். 106 திவ்யதேசத்தையும் சேவிச்சுட்டா 107, 108 பெருமாள் தரிசனம் கொடுத்துருவாருன்னு பெரியவாள்லாம் சொல்லியிருக்கா இல்லையா. இந்த 108 திவ்யதேசம் போகிறதுக்கு ஆசை இருந்து போக முடியாமல் இருக்கிறவா இந்த பெருமாளை போய் சேவிச்சுட்டு வந்துட்டாலே 108 திவ்யதேசத்தையும் சேவிச்ச புண்ணியம். அது மட்டும் இல்லாமல் இந்த பெருமாளோட இன்னொரு யூனிக்னஸ் என்னென்னா, யூஸ்வலாக டைப் ஆஃப் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் பெருமாள் 4 டைப்ஸ் யூஸ்வலாக கிளாஸிஃபை பண்ணுறோம். ஒன்று நம்ம ஒப்பிலிப்பன் மாதிரி திருமஞ்சனம், எல்லா திருமஞ்சனமும் பண்ணுவோம். பால், தேன், தயிர் எல்லாத்தையும் போட்டு திருமஞ்சனம் பண்ணி அலங்காரம் பண்ணுவோம். ரெண்டாவது நம்ம ஸ்ரீரங்கம் மாதிரி
தைலப்பூச்சு திருமேனி, தைலப்பூச்சு. மூணாவது வந்து நம்ம நங்கவள்ளி, கதிர்காமம் அங்கெல்லாம் இருக்கிற மாதிரி படாசாசனம் மியூரல்ல சுவாமி இருப்பார். அடுத்து காஞ்சிபுரத்துலேயும் மியூரல்ல தான் சுவாமி இருப்பார். தட் இஸ் உலகளந்த பெருமாள் சன்னதியில். அடுத்தது மெயினாக வர்ணப்பூச்சு கலாபம், வர்ணப்பூச்சு திருமேனின்னு. உதாரணத்துக்கு திருக்குறுங்குடி, திருத்தங்கல், ஸ்ரீவில்லிபுத்தூரில் வட்டபத்திர சேகர் சன்னதி ப்ளஸ் இந்த சன்னதி தட் இஸ் திருவள்ளியங்குடி, இங்கே எல்லாமே பெருமாள் வர்ணப்பூச்சு. கோபுரத்துக்கு மேலெல்லாம் பெருமாள் அழகாக பெயிண்ட் அடித்து வச்சிருப்பார்ல, அதே மாதிரி பொம்மையாக அவ்வளோ அழகாக இருக்கார் இந்த பெருமாள் கோலவில்லி ராமர். இந்த கோவிலில் இன்னொரு யூனிக்னஸ் என்னன்னா, பெருமாள் சிலைக்கு போகிறச்ச வெளியில் கருடாழ்வார் இருப்பார் இல்லையா, கருடனுக்கு வந்து யூஸ்வலாக 2 கையோடு தான் இருப்பார். இங்கே 4 கையோட. அது மட்டும் இல்லாமல் வலது கையில் சக்கரத்தையும் இடது கையில் சங்கையும் வச்சுட்டு ஜம்முன்னு சேவை சாதிச்சுருக்கார். இன்னைக்கு போனால் கூட அவர் அழகாக அங்கே சேவிக்கலாம். சரி, எதுக்கு கையில் சங்கு சக்கரம் கருடன் வச்சுருக்காருன்னா அதுக்கு ஒரு ஸ்டோரி. அது என்ன அப்படிங்கிறதும் இந்த லேட்டர் பார்ட்டாக ஸ்தல புராணத்தில் நம்ம பார்க்கலாம். இந்த கோவிலில் பெருமாள் சன்னதியில் தட் இஸ் கர்ப்ப கிரகத்துக்குள்ள நிறைய லேம்ப்ஸ் எல்லாம் வச்சுருப்பா இல்லையா. நைட் ஆச்சுன்னா அந்த லேம்பெல்லாம் ஸ்டாப் பண்ணிட்டு போயிடுவோம். ஆனால் இந்த கோவிலில் பெருமாள் திருவடிக்கு ஜஸ்ட் முன்னாடி ஒரு பெரிய விளக்கு எரிஞ்சுட்டு இருக்கும். அது பேர் நேத்திர தீபம் அப்படின்னு பேர். அந்த தீபத்தை அணைக்கிறதே இல்லை, எப்போ பார்த்தாலும் எரிஞ்சுட்டே இருக்கும்னு. அந்த நேத்திர தீபம் எதனால எரிஞ்சுட்டு இருக்கு, அந்த நேத்திர தீபத்தை சேவிக்கிறதுனால என்ன புண்ணியம், அந்த நேத்திர தீபத்துக்கு போகிற சேவார்த்திகள்லாம் நல்லெண்ணெய் வாங்கிட்டு போய் அவள்கிட்ட பட்டாச்சார மாவட்ட கொடுத்தா அழகாக சேர்த்துருவேன். நேத்திர தீபத்துக்கு நல்லெண்ணெய் வாங்கி கொடுக்கறதுனால என்ன பிரயோஜனம் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம ஸ்தல புராணத்தில் பார்க்க போகிறோம். இந்த கோவிலுக்கு நிறைய ஸ்தல புராணம் இருந்தாலும் we look into 2 மெயின் ஸ்தல புராணம். அதில் ஒரு ஸ்தல புராணம் வந்து மகாபலி சக்கரவர்த்தி, இன்னொரு ஸ்தல புராணம் வந்து அசுரரோட ஆர்கிடெக்ட் மைண்ட் பற்றி. ரெண்டுமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் ஸ்டோரிஸ். ஆர் யூ ரெடி ஃபார் த ஸ்டோரி? ஸ்தல புராணம் போகிறதுக்கு முன்னாடி அடிஷ்னலாக ஒரு 2 சின்ன இன்ஃபர்மேஷன் என்னென்னா, இந்த கோவிலுக்கு பக்கத்து ஊர், இந்த கோவில் இருக்கிற ஊர் பேர் திருவள்ளியங்குடி சொன்னேன். பக்கத்துலேயே சேங்கனூர் அப்படின்னு ஒரு ஊர் இருக்குது. அந்த ஊரில் நம்ம வைஷ்ணவசத்தை நிறைய பரப்பின ஒரு மிகப்பெரிய ஒரு டீச்சர் ஆஃப் வைஷ்ணவிசம், ஒரு குரு பரம்பரையில் மிக முக்கியமான கேரக்டர் பெரிய வாச்சான் பிள்ளை அப்படின்னு ஒருத்தார். அவர் பிறந்த ஊரும் சிவன் கோயிலும் பிரதட்சணம் பண்ணிட்டு வரைச்சே சண்டிகேஸ்வரர் பார்ப்போம் இல்லையா, அவர் பிறந்த ஊரும் இந்த திருவள்ளியங்குடி பக்கத்தில் தான் இருக்குது. சரி, திருவள்ளியங்குடி அப்படின்னு சொல்றியே, இது எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டால், கும்பகோணத்துலேருந்து மெட்ராஸ் போகிற வழியில், சென்னை போகிற வழியில் அணைக்கரை அப்படின்னு ஒரு ஊர் இருக்குது. இந்த அணைக்கரைக்கு முன்னாடியே கும்பகோணத்துலேருந்து அணுக்கிற ரோட்டில் ஜஸ்ட் 13 to 15 கிலோமீட்டர்ஸ்க்குள்ள, அடுத்த மேக்ஸிமம் 20 to 25 மினிட்ஸ்க்குள்ளே இந்த கோவிலுக்கு போனால் நம்ம அழகாக கோலவில்லி ராமரையும் மரகதவல்லி தாயாரையும் சேவிக்கலாம். நவ் we are going into the ஸ்தல புராணம் ஆஃப் த டெம்பிள். ஃபர்ஸ்ட் ஸ்தல புராணம் வந்து மகாபலி சக்கரவர்த்தியோட. அந்த முன்னொரு காலத்தில் there was a great king by the name மகாபலி சக்கரவர்த்தி. எல்லா லோகத்தையும் அரசாட்சி பண்ணிட்டு வந்தாங்க. அவனோட ஆச்சாரியர் ராஜகுரு பேர் சுக்கராச்சாரியார். சுக்கராச்சாரியார் பற்றி உனக்கு தெரியும். மகாபலி சக்கரவர்த்தி பற்றி இப்போ நம்ம பார்க்க போகிறோம். மகாபலி சக்கரவர்த்தி ஒரு நாள் அரசவையில் உட்கார்ந்துட்டு இருக்கிறச்சே ஒரு ஸ்மால் வைஷ்ணவ அடியார், வெரி ஸ்மால், டைனி, சின்ன பேபி மாதிரி, ஆனால் அவர் வயசானவர், ஒரு சின்ன குட்டி சைஸில் ஒரு விஷ்ணு பக்தர் வைஷ்ணவ அடியார் அவர்கிட்ட போய் நிற்கிறார். அவரை பார்த்தோன்னே உருவு கண்டு எல்லாமை வேண்டும் அப்படின்னு அவள் அம்மா சொல்லித்தர பொருளுக்கு. அதனால அவரை பார்த்தோன்னே சிரிச்சுட்டார். யார்? நம்ம மகாபலி சக்கரவர்த்தி. சிரிச்சுட்டு, குட்டி பாய், உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டோன்னே அவர் சொல்கிறார், அந்த வைஷ்ணவ அடியார், எனக்கு ஒன்றும் வேண்டாம், எனக்கு வெறும் 3 அடி நிலம், அதுவும் என் காலில் அளந்து அந்த அடி நிலத்தை மட்டும் எனக்கு கொடுத்தா போகிறோம் அப்படின்னு. ராஜா சிரிச்சுட்டு, அவ்வளோதானே அப்படின்னு பேசிட்டு இருக்கும்பொழுதே சுக்கராச்சாரியார் வந்து கண்டுபிடிச்சிடுறார், வந்திருக்கிறது சாதாரண ஆள் கிடையாது, சாக்ஷாத் நாராயணன் மகாவிஷ்ணு தான் வந்திருக்கார் அப்படின்னோடனே
ராஜா கிட்ட வந்து சொல்கிறார். நோனோ நோனோன்னு சொல்ல ஆரம்பிக்கிறதுக்குள்ள ராஜா அவர் பக்கத்தில் இருக்கிற ஜங்கு கமண்டலம் இருக்குல்ல, அதை எடுத்து கையில் ஜலத்தை குத்தி தாரவாத்தை, தட் இஸ் த ப்ராமிஸ், நான் உனக்கு ஜலத்தில் குத்தி 7 லோகத்திலையும் என்னோட குருவோட சாட்சியா உனக்கு தாரவாத்து தரேன், இந்த 3 அடி நீ எடுத்துக்கோன்னு சொல்றதுக்காக அந்த கமண்டலத்தை ஜங்கு எடுக்க வச்சு சுக்கராச்சாரியாருக்கு பொறுக்கவே இல்லை. நம்ம நாராயணன் ஏதாவது ராஜாவை மாட்டி விட்டுருவாருன்னு சொல்லிட்டு ஹீ டேக்ஸ் த ஃபார்ம் ஆஃப் அ பீ, வண்டு உருவத்தை எடுத்துன்னு போயிட்டு அந்த ஜக்லேருந்து கொட்டச்சு அந்த பீக்கு இருக்கும்ல அதுக்குள்ள போய் அடைச்சுடுற. அடைச்சுன்றதுன்னா சாச்சா தண்ணி வருமா? வராது தானே. ராஜா பண்றார் தண்ணி இல்லை, ராஜா பண்றார் தண்ணி இல்லை, ராஜா பண்றார் தண்ணி இல்லை. அப்போ அந்த குட்டி பாய் இருக்காருல்ல, வைஷ்ணவ குட்டி பாய், பெருமாள் அந்த ரூபத்தில் வந்திருக்காரு இல்லையா, அவர் வந்து டோன்ட் வரி ராஜா, நான் இதில் தண்ணி வைக்கிறேன் வர வைக்கிறேன்னு சொல்லிட்டு இடுப்புலேருந்து ஒரு தர்ப புல் எடுத்து உள்ள விடுறார். உள்ள ஒழிச்ச உள்ள இந்த பீருக்கே தட்டி விட்டுருது. 2வது விடுறா தட்டி விட்டுருது, 3வது விடுறா தட்டி விட்டுருது, 4வது தர்பை எடுத்து சரக்கன்னு உள்ள விட்டோம்னா அந்த தர்பம் உள்ள இருக்கிற சுக்கராச்சாரியார், தட் இஸ் பி ரூபத்தில் இருக்கிற சுக்கராச்சாரியார் கண்ணை போய் குத்திடுறது. குத்தினா உடனே சுக்கராச்சாரியர் அடடா வலிக்கும் போது உள்ள விழுந்தோடனே அது வழியா ஜலம் வருது. ஜலம் வந்தோடனே அவருக்கு வந்து 3 அடி எடுத்துக்கோங்க அப்படின்னோடனே அந்த சமயத்துல சுக்கரன் கண்ணை துரும்பால் கிளறிய சக்கர கையோ அப்படின்னு ஒரு பேர். அது ஒரு பக்கம். அது அந்த ஸ்டோரி பற்றி நம்ம திருக்கோவிலூர் பற்றி, காஞ்சிபுரம் பிரம்மபெருமாள் பற்றி, சீர்காழி நாடாளர் பற்றி பேசும்போது கேட்கலாம். இந்த வீட்டில் ஜலத்தை குட்டினோடனே இந்த குட்டி பாயா இருக்காரு, அவர் சாரா 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 பெரிய பெரிய ஃபார்ம் எடுத்துக்கிறார். தட்ஸ் கால்ட் அஸ் விஸ்வரூபம். அவ்வளோ பெரிய ஃபார்ம் எடுத்துட்டு ஒரு காலை தூக்கி அளக்கிறார், வானத்தை அளந்துடுறார். இன்னொரு காலை அளக்கிறார், பூமி ஃபுல்லாக அளந்துடுறார். ராஜா நீ எனக்கு 3 கொடுத்துருக்க, 3 பாதம் நிலம் கேட்டிருக்கேன், 1 மேல் லோகத்தை அளந்துட்டேன், இன்னொன்று பூலோகத்தை அளந்துட்டேன், 3வது எங்கே வைக்கிறது, அளக்கிறதுக்கு இடம் இல்லையப்பா அப்படின்னோடனே ராஜா அப்போ புரிஞ்சுட்டான். அடடா நான் பண்ணது தப்பு, என்னோட ஈகோ அழிக்கிறதுக்காக தான் நீங்கள் இப்படி வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பெருமாள் திருவடியில் கை கூப்பி வச்சோடனே பெருமாள் அவர் கால் எடுத்து திருவடி எடுத்து மகாபலி சக்கரவர்த்தியோட தலையில் வைக்கிறார். எவ்வளோ பெரிய பாக்கியம் மகாபலி சக்கரவர்த்திக்கு. இப்பத்தான் இப்படி பண்ணும் பொழுதுதான் இந்த பர்த் ஆஃப் ஓணம். கேரளாவில் வந்து ஓணம் அப்படின்னு ஒரு செலிப்ரேஷன் இருக்கு, நம்ம தீபாவளி மாதிரி. அந்த ஓணம் செலிப்ரேஷன் வந்து இந்த விஷயத்தை தான் எனாக்ட் பண்ணுறதுக்காக. அந்த கதையும் நம்ம பின்னாடி உலகத்து பெருமாள் செய்தி கிடைச்சி பார்க்கலாம். சரி, இது ஒரு ஸ்டோரி. ஆனால் சுக்கராச்சாரியாருக்கு ஒரு கண்ணு போயிடுது இல்லையா, பெருமாள் திருவடியில் விழுந்து பெருமாளே எனக்கு கண்ணு போயிடுத்து, கண்ணை கொஞ்சம் சரி பண்ணி விடுக்கோல அப்படின்னோடனே பெருமாள் சிரிச்சுட்டு நீ நேர திருவள்ளியம் பிடிப்போ கும்பகோணம் பக்கத்தில் அங்கே போய் கோலவெள்ளி ராமர் இருப்பார், அவர்கிட்ட போய் கேடுனோடனே நேராக வர்றார். இங்கே வர்றார், மச்சி தெரியாமல் பண்ணிட்டேன், என்னோட தப்ப மன்னிச்சுக்கோ, எனக்கு கண்ணை கொடு அப்படின்னோடனே உமாச்சி எல்லாத்தையும் கொடுக்கறதுக்கு தானே காத்துட்டு இருக்காரு. நம்ம எது கேட்டாலும் கொடுக்குறாரு இல்லையா. சுக்கராச்சாரியார் கேட்டோன்னே கொடுக்கணுன்னோட டோன்ட் வரி சுக்கராச்சாரியா, நான் அவளுக்கெல்லாம் உங்களுக்கெல்லாம் சேர்த்து ஒரு லெசன் சொல்கிறதுக்கு தான் இந்த மாதிரி பண்ணேன், டோன்ட் வரி டைம் அப்படின்னு சொன்னோன்னே சுக்கராச்சாரியாருக்கு கண் வந்துடுது. சுக்கராச்சாரியாருக்கு கண்ணு வந்ததுனால தான் இந்த ஊர் சுக்கரக்ஷேத்திரம் ஆர் சுக்ரஸ்தலம் அப்படின்னு. சுக்கராச்சாரியாருக்கு கண்ணு வந்ததை கமமரேட் பண்ணி அதை செலிப்ரேட் பண்ணுறதுக்கு தான் அங்கே இந்த நேத்திர தீபம் விச் இஸ் க்ளோயிங் த 24/7 ஆல் த 365 days a year, அந்த நேத்திர தீபம். ஸோ யார் யாருக்கெல்லாம் கண்ணு ப்ராப்ளம் இருக்கோ அவள்லாம் இந்த கோவிலில் போயிட்டு நல்லெண்ணெயை வாங்கி கொடுத்தா அந்த பட்டர் சுவாமி வந்து இந்த நேத்திர தீபத்தில் ஏற்றி அவளுக்கு கண் ப்ராப்ளம் சரியாக போகிறதா சொல்லி அது ஒரு ஐதீகம். ஸ்டோரி நம்பர் 1. ஸ்டோரி நம்பர் 2. இந்த ஸ்டோரி வந்து இட் இஸ் ஒன்ஸ் அகெயின் அ வெரி யூனிக் ஸ்டோரி. இந்த ஸ்டோரி என்னன்னா, உங்கள் அம்மா டிசைனர் தானே, அதே மாதிரி தேவலோகத்தில் ஒரு டிசைனர் கம் ஆர்கிடெக்ட், அவர் பேர் விஸ்வகர்மான்னு பேர். தேவலோகத்துக்கு ஒருத்தர் இருந்தால் அசுரலோகத்துக்கு ஒருத்தர் இருப்பார் இல்லையா, அவர் பேர் மயன்னு பேர். மயன் இஸ் தி டிசைனர் அண்ட் ஆர்கிடெக்ட் ஆஃப் அசுரலோகம், அசுரர்கள். சரி, விஸ்வகர்மா என்ன பண்ணாருன்னா டெம்பிளாக பியூட்டிஃபுல்லாக கட்டிட்டு போகிறார். அதை பார்த்தோன்னா மயனுக்கு வந்து ஒரு மாதிரி காம்ப்ளெக்ஸ் வந்துடும், என்னால் இந்த மாதிரி கட்ட முடியலையே அப்படின்னோடனே
நேராக மயனுக்கு என்ன இன்ஸ்ட்ரக்ஷன்னா திருவள்ளிங்குடியில் போய் சேவி உனக்கு அதை அனுகிரகிப்பார் அப்படின்னோம்னா நேராக போகிறார். திருவள்ளிங்குடி சேவிக்கிறார், தபஸ் பண்ணுறார், ஓம் நாராயணாய சொல்லி தபஸ் பண்ணுறார். சுவாமி சாட்சாத் நாராயணன் சத்துர்புஜம் சங்கு சக்கரத்தோட நம்ம மயனுக்கு முன்னாடி வந்து டோன்ட் வரி மயன், உனக்கும் அந்த பெனிஃபிட் அந்த மாதிரி சூக்ஷ்மத்தை உனக்கு சொல்லித்தரேன், உனக்கு அதுவே வரமாத்தரேன் அப்படின்னோடனே ஹாப்பியாக நம்ம மயன் அதை வாங்கிட்டு நின்றுட்டே இருக்கான். அதான் நீ கேட்டதை கொடுத்துட்டேன்னு வேற என்ன உனக்கு வேணும் அப்படின்னு மயன் சொல்கிறான். எப்பா உன் பேர் கோலவில்லி ராமன், ராமன்னு 2 கையோட தானே இருப்பா, நீ 4 கையோட இருக்கியே, எனக்கு ராமன் மாதிரி சேவை பண்ணு அப்படின்னோடனே பெருமாள் வந்து சிரிச்சுட்டு அப்படியா சரி அப்படின்னு சொல்லிட்டு கருடா இங்கே வா அப்படின்னோடனே வாசல்ல கருடன் ரெடியாக இருப்பார்ல, ஓடி வந்து உமாச்சி சொல்லுங்க அப்படின்னோடனே ஒரு நிமிஷம் இல்லை, நான் ராமனா சேவை சாதிக்கணுமா, என்னோட சங்கத்தை சங்கத்தை பொடி 2த்தையும் நீ வச்சுக்கோ, பத்திரமா பார்த்துக்கோ, அதுக்குள்ளே இவருக்கு சேவை சாதிச்சுட்டு வரேன் அப்படின்னு இந்த சங்கத்தையும் சக்கரத்தையும் கருடன் கொடுத்ததுனால கருடன் இன்னைக்கும் பெருமாளோட சக்கரத்தை வலது கையிலையும் பெருமாளோட சங்கத்தை இடது கையிலையும் வச்சுட்டு இருக்கிறதா ஒரு ஐதீகம். அந்த சேவை கோலவில்லி ராமனா மயனுக்கு கொடுத்த சேவையை மயன் ரிக்வெஸ்ட் பண்ணி இங்கே வந்து உன்னை சேவிக்கிறவா எல்லாருக்கும் இதே மாதிரி சேவை சாதிக்க மாட்டியா அப்படின்னு ரிக்வெஸ்ட் பண்ணதுனால இன்னைக்கும் நம்ம போய் திருவள்ளிங்குடியில் பெருமாளை சேவிச்சா எப்படி சேவை சாதிப்ப, கோலவில்லி ராமரா அழகாக சேவை சாதிப்பார். ஸோ திருவள்ளிங்குடியில் போனால் கோலவில்லி ராமர் வர்ணப்பூச்சி திருமணியில் பியூட்டிஃபுல்லாக சேவிக்கலாம். இந்த கோவில் வந்து திவ்யதேசம்னா உனக்கு தெரியும், ஒரு ஆழ்வார் பாடிடணும். ஆஸ் யூஷுவல் இந்த கோவிலில் பாடின ஆழ்வாரும் யாருன்னா சாட்சாத் நம்ம கலியன்பெரிஸ் திருமங்கை ஆழ்வார், குமுதவல்லி நாச்சியாரோட அத்திகை கலியன். திருமங்கை ஆழ்வார் என்ன இந்த கோவிலை பற்றி பாடியிருக்காரு, நிறைய பாசுரம் பாடியிருக்காரு. அதில் ஒரு யுனிக்கான பாசுரம் என்னன்னா, ஆனிரை மேய்த்து அன்று அலைக்கடலை அடைத்திட்டுன்னு ஒரு பாசுரம். அதில் இன்னிசை முரலும் திருவெள்ளியங்குடி அதுவே, இன்னிசை முரலும் திருவெள்ளியங்குடி அதுவே அப்படின்னு இந்த கோவில் வந்து ரொம்ப வசதியாக பண்ணியிருக்காரு. இந்த கோவிலில் யூஸ்வலாக ராமருங்கிறதுனால ஸ்ரீராமநவமி, கோகுலாஷ்டமி, வைகுண்ட ஏகாதசி, இன்னும் நிறைய ஃபெஸ்டிவல்ஸ் எல்லாம் இந்த கோவிலில் நித்தியப்படி நடத்தின்னு இருக்கா. இந்த கோவிலை போய் சேவிச்சா, இந்த பெருமாளை போய் சேவிச்சா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்னா, காலங்காலமாக தீர்க்க முடியாத கண் ப்ராப்ளம், ஐ ரிலேட்டட் இஷ்யூஸ் எது இருந்தாலும் சுக்கிரனுக்கு கண்ணை சரி பண்ணின மாதிரி யார் யாரெல்லாம் போய் சேவிக்கிறாளோ அவளுக்கெல்லாம் கண் ப்ராப்ளம் இருந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த பெருமாள் சரி பண்ணிடுவார் அப்படிங்கிற ஒரு நல்ல செய்தியை சொல்லி நம்ம எல்லாரும் கும்பகோணம் யாத்திரை போச்சு, 108 திவ்யதேசம் யாத்திரை போச்சு. ஒரு பெருமாளை சேவிச்சாலே 108 திவ்யதேசம் சேவிச்ச புண்ணியம் கொடுக்கக்கூடிய இந்த பெருமாளை போய் சேவிக்கலாமா? ஸோ நம்மளாம் எப்போ திருவள்ளியங்குடி போகிறோம்?